இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஓடும் காரின் பின்னால் இழுத்து செல்லப்பட்ட நாய். உதவிக்கு நாதி இல்லை. வீடியோ எடுத்தவர் உட்பட. ஒரு குறுகலான சாலையில் ஓடும் காரின் பின்னால் கயிற்றால் கட்டப்பட்டு நாய் ஒன்று இழுத்து செல்லப்படும் வீடியோ வைரலாகி சமூக ஊடகங்களில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொஞ்சமும் இரக்கமற்ற இச்சம்பவம் சபாவில் நடந்ததாக நம்பப்படுகிறது. இழுத்து செல்லப்படும் போது ஒரு கட்டத்தில் நாய் நிலை தடுமாறி கால்களை பரப்பிக் கொண்டு விழுவதும் பார்ப்பவரின் கண்களை குளமாக்குகிறது. அந்த காரோட்டுநருக்கு கண்டனங்கள் குவியும் அதேவேளை இக்காட்சிகளை பின்னாலிருந்து பதிவு செய்த மோட்டார் சைக்கிளோட்டி மீதும் மக்களின் கோபம் திரும்பியுள்ளது. வீடியோ எடுத்த நேரத்தில் அக்காரை நிறுத்த அவர் முயற்சி செய்திருக்கலாம். குறைந்தபட்சம் ஹாரன் அடித்து காரோட்டிக்கு எச்சரிக்கையாவது செய்திருக்கலாம். ஆனால் மும்முரமாக வீடியோ எடுப்பதை தவிர வேறெதனையும் அவர் செய்யவில்லை. அந்த வாயில்லா ஜீவனையும் உயிரை காப்பாற்றும் எண்ணம் அவருக்கு இருக்காமல் போனதேன் என வலைதளவாசிகள் குமுறி வருகின்றனர். எரிபொருள் பற்றாக்குறை. தாய்லாந்து பயணத்தை ஒத்திவைக்க மலேசியர்களுக்கு அறிவுரை. தென் தாய்லாந்தில் நிலவும் எரிபொருள் பற்றாக்குறையால் அங்கு பயணம் செலுத்த திட்டங்களை தற்காலிகமாக ஒத்திவைக்க மலேசியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவசியமற்ற பயணங்களை தள்ளி போடுமாறு செம்குலாவில் உள்ள மலேசிய துணை தூதரகம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. அப்பகுதியில் பல பெட்ரோல் நிலையங்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அப்படியே இருந்தாலும் ஏராளமான நிலையங்களில் நீண்ட வரிசைகள் காணப்படுகின்றன. இந்த நிலை எல்லை தாண்டி பயணம் செய்பவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் என்ற கவலை அதிகரித்துள்ளது. பயணத்தின் போது எரிபொருள் கிடைக்காமல் சிக்கிக்கொள்ளும் அபாயமும் இருப்பதாக அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். எனவே நிலைமை சீராகும் வரை தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதே சிறந்தது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முஸ்லிம் இந்து குழுக்கள் சந்திப்பு பதற்றம் தணிய வேண்டும். சமாதானத்திற்காக முஸ்லிம் இந்து குழுக்கள் சந்திப்பு பதற்றம் தணிய வேண்டும். அங்கீகரிக்கப்படாத கோவில்கள் மற்றும் பிற ஆத்திரமூட்டும் செயல்கள் தொடர்பான பிரச்சினைகளால் இன மத ரீதியான பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் சமாதானத்தை நோக்கிய நகர்விற்காக முஸ்லிம் மற்றும் இந்து ஆர்வலர்கள் குழு ஒன்று நேற்றிரவு புத்ரஜயாவில் சந்தித்தது. இந்த சந்திப்பு ஒரு நேர்மறையான திசையில் சென்றதாக கூறப்பட்டாலும் இதில் கலந்து கொள்ளாத முக்கிய இந்து அரசியல்வாதிகள் மற்றும் தீவிர முஸ்லிம் பிரமுகர் ஆகியோர் நல்லிணக்க முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடுவதால் பதற்றம் உருவாகி வருகிறது. பல்வேறு ஊடக அறிக்கைகளின்படி நேற்று மாலை புத்ரஜயாவில் நடந்த இந்த சந்திப்பு மடானி நல்லிணக்க திட்டத்தின் ஒரு பகுதியாக ஏற்பாடு செய்யப்பட்டது. இருப்பினும் இந்த சந்திப்பிற்கு உண்மையில் யார் அழைப்பு விடுத்தார்கள் என்பது தெளிவுபடுத்தப்படவில்லை. இந்த கலந்துரையாடல்களில் 20 முஸ்லிம் மற்றும் 10 இந்து பிரதிநிதிகள் பங்கேற்றதாகவும் பிரதமர் துறை ஒரு சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்றும் கோவில்கள் மீது நில தணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்றும் மற்ற பரிந்துரைகளுடன் சேர்த்து அவர்கள் முன்மொழிந்ததாகவும் அந்த அறிக்கைகள் தெரிவித்தன. ஆப்பிள் பயனர்களுக்கு MCMC எச்சரிக்கை. iOS உடன் புதுப்பிக்கவும். மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC உடனடியாக iOS-ஐ புதுப்பிக்குமாறு ஆப்பிள் பயனர்களை வலியுறுத்தியுள்ளது. டார்க் ஸ்குவாட் எனப்படும் ஆபத்தான பாதுகாப்பு குறைபாடு கண்டறியப்பட்டுள்ளதால் புதுப்பிக்கப்படாத சாதனங்கள் இணைய தாக்குதலுக்கு எளிதாக இலக்காகலாம் என அது எச்சரித்தது. இந்த குறைபாடு மூலம் ஹேக்கர்கள் தனிப்பட்ட தரவுகளை திருடவும் சாதனத்தை வேவு பார்க்கவும் வாய்ப்புள்ளதை அவ்வாணையம் சுட்டிக்காட்டியது. எனவே எந்தவொரு அச்சுறுத்தலிலும் இருந்து பாதுகாக்க உச்சகட்ட தடுப்பு நடவடிக்கையாக ஆக புதிய iOS பதிப்புக்கு இப்போதே புதுப்பித்துக் கொள்ளுமாறு அது கேட்டுக்கொண்டது. அதே சமயம் சந்தேகத்திற்குரிய இணையதளங்களை வலம் வர வேண்டாம் என்றும் ஆப்பிளின் அதிகாரப்பூர்வ தளங்களில் இருந்து மட்டும் செயலிகளை பதிவிறக்கம் செய்யுமாறும் MCMC ஆலோசனை கூறிற்று. நிர்வாணா திருடப்பட்ட அஸ்தி கலசங்கள் மீட்கப்பட்டன. நிர்வாணா ஆசிய குழுமம் அதன் நினைவு கல்லறைகளில் இருந்து திருடப்பட்ட அஸ்தி கலசங்கள் மீட்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளது. தற்போது அவை சரிபார்ப்பு மற்றும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. அது முடிந்த கையோடு மிக கவனமாக அவை மீண்டும் அதே இடங்களில் நிறுவப்படும் என இறுதி சடங்கு சேவைகளை வழங்கும் அந்நிறுவனம் கூறியது. இந்த திருட்டுகள் திட்டமிட்ட முறையில் நடந்ததாகவும் குற்ற செயல் கும்பல்களுடன் தொடர்புடையவை என்றும் போலீஸ் விசாரணைகள் தெரிவிக்கின்றன. ஹாங்காங், தென்கொரியா போன்ற நாடுகளிலும் திருட்டு நிகழ்ந்திருப்பதை போலீஸ் சுட்டிக்காட்டியது. இம்மாத தொடக்கத்தில் நெகிரி செம்பிலான் நீலாயில் உள்ள நிர்வாணா நினைவு பூங்காவில் 30 அஸ்தி கலசங்கள் திருடப்பட்டன.
ஜொஹூர் குழாயில் மேலும் 20 அஸ்தி கலசங்கள் காணாமல் போயின. திருடப்பட்ட அஸ்தி கலசங்களை திரும்பி தர அனைத்துலக அழைப்பின் மூலம் பேரம் பேசப்பட்டதாகவும் கல்லறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு போலீஸ் விசாரணைக்கும் நிர்வாண குழுமம் ஒத்துழைப்பு வழங்கி வருகிறது. ஆசியா முழுவதும் இறுதி சடங்கு நிறுவனங்களை குறிவைத்து நடக்கும் புது வகையான குற்ற செயல்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அரசு அதிகாரியாக ஆள் மாறாட்டம். சிங்கப்பூரில் 2 வாரங்களில் 6வது மலேசிய கைது. சிங்கப்பூரில் கடந்த 2 வாரங்களில் 6வது மலேசியர் கைது செய்யப்பட்டுள்ளார். அரசாங்க அதிகாரிகள் போல ஆள் மாறாட்டம் செய்து மோசடி கும்பலுக்கு உதவியதாக இன்று நீதிமன்றத்தில் 21 வயது அவ்வாடவர் குற்றம் சாட்டப்படுகிறார். அந்நபர் குறைந்தது 2 வேறு மோசடி சம்பவங்களிலும் தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படுகிறது. ஆக கடைசி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணிடம் இருந்து தங்க நகைகள் மற்றும் காப்புகள் என மலேசிய ரிங்கிட்டுக்கு 2,33,000 பெறப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த மோசடி HSBC வங்கி அதிகாரி என போலி அழைப்புடன் தொடங்கியது. பின்னர் சட்டத்துறை அமைச்சின் அதிகாரிகள் என கூறி ஆள்மாறாட்டம் செய்தவர்கள் பாதிக்கப்பட்டவர் பணச்செலவை விசாரணைக்கு உள்ளாகியுள்ளார் என பயமுறுத்தி நகைகளை பாதுகாப்பு பெயரில் ஒப்படைக்க செய்தார். இந்நிலையில் மலேசியர்களை இப்படி ரன்னர்களாக பயன்படுத்தும் மோசடி கும்பல்கள் அதிகரித்து வருவதாக சிங்கப்பூர் போலீஸ் எச்சரித்துள்ளது. எனவே அரசு அல்லது வங்கி அதிகாரிகள் என கூறிக்கொண்டு அழைப்புகள் வந்தால் உடனே அதிகாரப்பூர்வ ஹாட்லைன்ஸ் அழைப்பு சேவைகளில் சரிபார்க்க வேண்டும். ஹரிராயா சிறப்பு சலுகை. குழந்தைகளுக்கு 50% தள்ளுபடி வழங்கும் ஜூ நெகேரா. நோன்பு பெருநாளை முன்னிட்டு தேசிய மிருக காட்சி சாலையான ஜூ நெகேரா சிறப்பு கட்டண சலுகையை அறிவித்துள்ளது. குடும்பங்கள் விடுமுறையை மகிழ்ச்சியாக கொண்டாட ஒரு சிறந்த வாய்ப்பாக ஹரிராயாவுக்கும் ஜூ நெகேரா வழக்கம் போல் திறந்திருக்கும். அவ்வகையில் குழந்தைகளுக்கான வாக்கின் டிக்கெட்டுகளில் 50 விழுக்காடு தள்ளுபடி வழங்குகிறது. இச்சலுகை ஹரிராயா முதல் நாள் தொடங்கி 14ஆம் நாள் வரை செல்லுபடியாகும். எனினும் 3 முதல் 12 வயதுடைய மலேசிய குழந்தைகளுக்கு மட்டுமே இது பொருந்தும். மேலும் நுழைவிடத்தில் மைக்கிட் அல்லது பிறப்பு சான்றிதழ் போன்ற அடையாள ஆவணங்களை காட்ட வேண்டும். டிக்கெட்டுகள் வாக்கின் முறையில் வாங்கப்பட வேண்டும். அதோடு அதே நாளில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழுவாக வருபவர்களுக்கோ நடப்பில் உள்ள கட்டண பேக்கேஜுகளுக்கோ சலுகை கிடையாது. இந்த முயற்சியின் மூலம் குடும்பங்கள் ஒன்றாக நேரத்தை செலவிட்டு விலங்குகள் மற்றும் இயற்கையை பற்றி அறிந்து கொள்ள ஜூ நெகேரா ஊக்குவிக்கிறது. எனவே ஹரிராயா விடுமுறையில் சொந்த ஊர்களுக்கு திரும்பாத குடும்பங்கள் குழந்தைகளுடன் ஜூ நெகேரா சென்று வரலாமே. 2384 குற்ற செயல்களை JPJ டுரான் பதிவு செய்துள்ளது. இம்மாதம் 16ஆம் தேதி தொடங்கிய 3 நாள் நோன்பு பெருநாள் சாலை பாதுகாப்பு நடவடிக்கையின் போது JPJ எனப்படும் சாலை போக்குவரத்து ட்ரோன்களை பயன்படுத்தி 2384 போக்குவரத்து குற்றங்களை பதிவு செய்துள்ளது. சாலை விபத்துகளுக்கு காரணமான அடையாளம் காணப்பட்ட 4 முக்கிய விதிமீறல்கள் இவற்றில் அடங்கும் என சாலை போக்குவரத்து துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது கிஃப்லி மாஹசான் தெரிவித்தார். இரட்டை பாதைகளில் முந்தி செல்லுதல், போக்குவரத்து சமிக்ஞைகளை மீறுதல், வரிசையில் குறுக்கிட்டு செல்லுதல் அல்லது இடதுபுறமாக வாகனங்களை முந்தி செல்லுதல் மற்றும் அவசர பாதையை பயன்படுத்துதல் ஆகிய குற்றங்கள் இதில் அடங்கும். இரட்டை பாதைகளில் முந்தி செல்வது தொடர்பாக அதிகபட்சமாக 715 குற்றங்களும், போக்குவரத்து சிக்னல்களை மதிக்காமல் சென்றதற்காக 627 குற்றங்களும் பதிவாகின. இதற்கிடையில் கிளான் பள்ளத்தாக்கு, கிளந்தான் மற்றும் ஸ்லாங்கூர் ஆகிய பகுதிகளில் அதிகபட்ச குற்றங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. குற்றம் செய்ததாக பதிவு செய்யப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் குற்றத்தை ஒப்புக்கொண்டு 15 நாட்களுக்குள் அபராதம் செலுத்துபவர்களுக்கு 50 விழுக்காடு தள்ளுபடியாக 150 ரிங்கிட் விதிக்கப்படும் என முகமது கிப்லி சுட்டிக்காட்டினார். ஸ்லாங்கூரில் முதன்முறையாக மாநில அளவில் உகாதி கொண்டாட்டம். ஸ்லாங்கூர் மாநில அளவில் முதன்முறையாக தெலுங்கு புத்தாண்டான உகாதி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஷா அலாம் கோத்தகெமரிங் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலில் நேற்றிரவு நடைபெற்ற இவ்விழாவில் சுமார் 100 முதல் 120 பேர் கலந்து கொண்டனர். விழா பாரம்பரிய பூஜையுடன் தொடங்கியது. பின்னர் தெலுங்கு சங்க மாணவர்கள் பக்தி பாடல்களை பாடினர். அதன்பின் தெலுங்கு மொழி, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையில் மா தெலுங்கு தல்லி பாடல் இசைக்கப்பட்டது. முக்கிய விருந்தினர்களாக பாப்பா ராயுடு, கோத்தகெமரிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் மற்றும்
மலேசிய தெலுங்கு சங்கத்தின் துணைத் தலைவர் ஸ்ரீ சத்யா சுதாகரன் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் சால்வை போர்த்தி பழக்கூடை வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. பின்னர் சிராத்தலு மற்றும் தாத்து பஜன போன்ற கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாம் அமைதியாக இருக்க மாட்டோம், நமது உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம், சரியான வழியில் தொடர்ந்து போராடுவோம் என பிரகாஷ் சம்புநாதன் கூறினார். மலாக்காவில் கர்ப்பிணி மனைவியை தாக்கிய கணவன் கைது. மலாக்காவில் தனது கர்ப்பிணி மனைவியை பொது வெளியில் கடுமையாக தாக்கி வைரலான கணவர் கைதாகியுள்ளார். 22 வயது அவ்விளைஞர் நேற்று காலை ஜாசினில் உள்ள ஒரு வீட்டில் கைது செய்யப்பட்டார். விசாரணைக்காக அந்நபர் தடுத்து வைக்கப்படுகிறார். குற்றவியல் மற்றும் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் ஆகியவற்றின் கீழ் இச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தோர் போலீசை தொடர்பு கொள்ளுமாறு மலாக்கா தெங்கா போலீஸ் கேட்டுக்கொண்டது. முன்னதாக கோத்தா சப்தந்தார் உள்ளில் உள்ள ஒரு கரவோகே கேளிக்கை மையத்தில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் அவ்வாடவர் தனது கர்ப்பிணி மனைவியை சரமாரியாக அடித்ததோடு மோட்டார் சைக்கிளை கொண்டு தலையில் மோதிய வீடியோ வைரலாகி கடும் கண்டனத்தை பெற்றது. மேற்காசிய நெருக்கடி குறித்து அன்வார் மோடி ஆலோசனை. உடனடி போர் நிறுத்தத்திற்கு வலியுறுத்து. பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்ற நிலை குறித்து தொலைபேசியில் கலந்துரையாடினர். அதில் இஸ்ரேல் ஈரான் மீது மேற்கொள்ளும் தாக்குதல்களை மலேசியா கடுமையாக கண்டிப்பதாக அன்வார் மீண்டும் வலியுறுத்தினார். இரு தலைவர்களுமே புனித ரமலான் மாதத்தின் போது நடைபெறும் இந்த மோதல் குறித்து கவலை தெரிவித்தனர். உடனடி போர் நிறுத்தம் அவசியம் என்றும் பிரச்சினைக்கு தீர்வு காண தூதரக மற்றும் பேச்சுவார்த்தை முயற்சிகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். அதோடு ஐநா சபை மற்றும் பிரிக்ஸ் போன்ற அனைத்துலக மேடைகளில் மலேசியா மற்றும் இந்தியா இணைந்து செயல்படவும் இருவரும் ஒப்புக்கொண்டது. உலகளாவிய பொருளாதார சவால்கள் மற்றும் உணவு பாதுகாப்பு பிரச்சினைகள் குறித்து இரு நாடுகளும் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. உலக அமைதி மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்த மலேசியா தொடர்ந்து உறுதியாக செயல்படும் என்று பிரதமர் தெரிவித்தார். இதனிடையே நாளை கொண்டாடப்படும் நோன்பு பெருநாளை முன்னிட்டு அன்வாருக்கும் மலேசியர்களுக்கும் தனது வாழ்த்துக்களையும் மோடி தெரிவித்துக் கொண்டார். முக்கிய நெடுஞ்சாலைகளில் இன்று நள்ளிரவு வரை பொது போக்குவரத்து நெரிசல் இருக்கும். நோன்பு பண்டிகையை கொண்டாட மக்கள் தங்கள் கிராமங்களுக்கு திரும்புவதால் நாட்டில் முக்கிய நெடுஞ்சாலைகளில் இன்று இரவு வரை போக்குவரத்து நெரிசல் அதிகமாகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முந்தைய நாளுடன் ஒப்பிடும்போது நேற்றைய வாகனங்களின் எண்ணிக்கை சற்று குறைந்திருந்தாலும் ஒரு நாளைக்கு 2 மில்லியனுக்கும் அதிகமான வாகனங்கள் இருந்ததாக பிளஸ் மலேசியா நிறுவனத்தின் நடவடிக்கைக்கான மூத்த பொது மேலாளர் முகமது யூசுப் அப்துல் அஜீஸ் தெரிவித்தார். நாளை நோன்பு பெருநாள் கொண்டாட்டம் என்பதால் தற்போதைய போக்குவரத்து நெரிசல் இன்றிரவு வரை தொடரும் என பிளஸ் எதிர்பார்க்கிறது. நேற்று வரை போக்குவரத்து நெரிசலை பெரிதும் பாதிக்கும் எதிர்பாராத சம்பவங்கள் அல்லது பெரிய விபத்து எதுவும் நடைபெறவில்லை என்றும் அவர் கூறினார்.